ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நச்சுன்னு ஒரு 8 டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்காக. நீங்களும் உங்களோட ப்ளவுஸு ஸ்டிச்சிங்கில் இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. பண்ணலை அப்படின்னா இனிமேல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப் நம்பர் 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது நிறைய பேருக்கு சுருக்கம் வரும். அப்படி சுருக்கம் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 இன்ச் பக்கம் நீங்கள் உள்பக்கமாக தள்ளி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 90% உங்களுக்கு சுருக்கத்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும்தான் அதிகமாக சுருக்கம் வரும். ஸோ ஒரு 1/4 இன்ச் பக்கம் நீங்கள் உள்ளுக்க தள்ளி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வராது. உங்களோட கையை வச்சு நல்லா நீட்டாக பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 2 பார்க்கலாம். டாட்டு. ஸோ டாட் நம்ம கரெக்டாக அந்த அளவு ப்ளவுஸில் என்ன டாட் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட டாட்டை நீங்கள் அந்த ப்ளவுஸில் கொண்டு வந்துடணும். ஸோ ப்ளவுஸோட டாட் மெயின் டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஷோல்டரோட சென்டரில் தான் உங்களோட ப்ளவுஸோட மெயின் டாட் வரணும். அதாவது அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் இருக்குல்ல, நீங்கள் அப்பெக்ஸ் பாயிண்ட், அந்த ப்ளவுஸோட அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணி அந்த டாட்டோட வித்து, ஹைட்டு இது எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் டாட் பிடிச்சாலும் சரி, இந்த மாதிரி ஷோல்டரோட சென்டரை பேஸ் பண்ணி டாட் பிடிச்சாலும் சரி, உங்களுக்கு அளவு ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, ஷார்ப்பாக வருதுங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஆம்ஹோல் டாட்டு, கொக்கி பீஸ் டாட்டோட ஹைட்டை அதிகமாக வச்சு பிடிச்சிக்கோங்க. டிப் நம்பர் 3 பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சென்டர் டாட் பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அந்த கொக்கி பீஸ் சைடு இருக்க டாட் பிடிக்கணும். ஸோ இது கரெக்டாக சென்டரில் தான் வரணும். ஸோ நிறைய பேர் நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா நெக்கோட அந்த பிடிச்சிருப்போம், கீழே பட்டி ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ விட்டுருப்போம். ஸோ அந்த விட்ட அளவுக்கு அந்த விட்ட அளவை விட்டுட்டு தான் நீங்கள் சென்டரை பேஸ் பண்ணி டாட் பிடிக்கணும். ஸோ நிறைய பேர் நம்ம கரெக்டாக சென்டர் பேஸ் பண்ணி பிடிச்சிருவோம், ஆனால் கீழே பட்டி ஜாயின் பண்ணாமல் வச்சுருப்போம். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டாட் சென்டரில் வரும். இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம 2 டாட் பிடிச்சினோம், 3வது டாட் விசிபிளாக வரும். அந்த விசிபிளாக நம்மளுக்கு தெரியும் 3வது டாட்டு. ஸோ அதை அப்படியே பிடிச்சி நீங்கள் 3வது டாட்டுமே பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ டிப் நம்பர் 4 பார்க்கலாம். நீங்கள் பட்டி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாத்து, அதாவது சைடு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கை எடுத்துட்டு கரெக்டான சைடு ஆப்போசிட் சைடு வச்சு நீங்கள் அதை மேலே லைனிங் போட்டு இந்த மாதிரி ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைடு மாறாமல் இருக்கும். ஸோ நிறைய பேர் பட்டி ஸ்டிச்சிங்கில் அந்த சைடு மாறிடும். ஸோ ஒரே சைடு ஸ்டிச் பண்ணுற மாதிரியே 2 சைடுமே ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இதை செக் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1 இன்ச் பக்கம் நீங்கள் கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும் பட்டி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கீழே நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும் உங்களோட பட்டி, நீங்கள் போட்டு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 5 பார்க்கலாம். இப்போ நம்ம பட்டியை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை எப்படி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பட்டியை ஸ்டிச் பண்ணாமல் எப்படி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். இது ஸ்டிச் பண்ணி வச்ச பட்டி. ஸோ இதை இந்த மாதிரி நம்மளோட நல்ல பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி நல்ல பக்கத்தோட கிளாத்தை இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம சைடு சுற்றி பட்டியில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி லைனிங்கை ஸ்டிச் பண்ணாமல் மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு லைனிங்கை இந்த மாதிரி உள்பக்கமாக எடுத்துகிட்டு அதை ஃபோல்டு பண்ணி உள்பக்கமாக ஒரு ஃபோல்டிங் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்விசிபிளாக இருக்கும். உள்பக்கமும் சரி வெளிப்பக்கமும் சரி நீட் அண்ட் ஃபினிஷிங்காக உங்களுக்கு லுக்கு இருக்கும். ஸோ இதை நம்மளோட ப்ளவுஸ் பீஸாக ஃபோல்ட் பண்ணி மாற்றி ஸ்டிச் பண்ணி கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்பவே ஈஸி மெத்தடு. நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பி லைனிங்கை உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா லுக்கு நல்லா நீட்டாகவே இருக்கும். பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளுக்கு நல்ல நீட்டான லுக் இருக்கும். எல்லாரும் ஒரு 2
டபுள் ஸ்டிச் வந்து நீங்கள் கொடுத்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6 பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ உங்களோட வி பீஸ் வந்து கரெக்டாக அந்த கேப் வந்து 1 இன்ச் 1.25 இன்ச் தான் வந்து உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணதில் கரெக்டாக 1 இன்ச் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ப்ளவுஸில் இந்த கேப் வந்து அது எந்த சைஸாக இருந்தாலும் இந்த கேப் வந்து நீங்கள் 1 இன்ச்லேருந்து 1.25 இன்ச்சு அதுக்கு மேலே உங்களோட கேப் வந்து போகக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து போடும்போது உங்களுக்கு இந்த பக்கமாக இழுக்காது. ஏன்னா நம்மளோட மொத்த ப்ளவுஸோட அந்த ஃபோர்ஸும் வந்து இந்த கொக்கி பீஸில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டைட்டாக இருந்ததுன்னா இழுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணுவோம். ஸோ சைட் ஜாயின் பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த ஹைட்டு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இதை நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி உங்களுக்கு ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஹைட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுலேயே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆம் ஹோல் சைடில் இதுலேயே நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் வந்து அது அளவில் வந்து மிஸ்டேக்ஸ் வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கப்புறமா நீங்கள் பிடிச்சிருக்கிற பக்கத்தை நீங்கள் எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.